ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு வரம் கொடுக்கவே வந்துள்ளேன். என்னிடம் பார்த்து எப்பொழுதும் நீ ஒரே ஒரு விஷயத்தை கேட்பாய். ஏன் எனக்கு மட்டும் லீலை செய்வது கிடையாது? ஏன் எனக்கு மட்டும் வரம் கொடுப்பது கிடையாது? இந்த உலகத்தில் எல்லோரும் எப்படி உங்களை மனதார நம்பி வணங்குகிறார்களோ அதே போலத்தான் நானும் உங்களை வணங்குகிறேன். ஆனால் இதுவரைக்கும் நான் வேண்டியது எனக்கு கிடைத்தது இல்லை. நான் எதையெல்லாம் ஆசைப்படுகிறேனோ அதெல்லாம் என் கையை மீறிதான் போயிருக்கிறது. ஏன் எனக்கு மட்டும் இந்த துரோகத்தை நீங்கள் செய்கிறீர்கள்? என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த விதமான கஷ்டங்களை கொடுக்கிறீர்கள்? நானும் எல்லோரும் போல சந்தோஷமாகவும் சகல ஐஸ்வர்யங்களோடும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறா? சாயி, நீங்களே சொல்லுங்கள் சாயி. என்னுடைய மனதில் இருக்கும் ஆசைகள் அனைத்தும் தவறா, இல்லை மற்றவர்களுக்கு ஏதாவது இடைஞ்சலாக இருக்கிறதா என்று என்னை பார்த்து எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டு இருப்பாய். வரங்கள் என்பது சாதாரணமாக தர முடியாது. நேரமும் காலமும் வரும்பொழுதுதான் வரம் என்ற ஒரு விஷயத்தை தர முடியும். ஏன் உனக்கு தெரியாதா? அந்த காலத்தில் எல்லாம் எத்தனையோ வருஷங்கள் தவம் இருப்பார்கள், எத்தனையோ விதமாக தவம் இருப்பார்கள். மழையிலும் வெயிலிலும் நிறைய விஷயத்தை நீ பார்த்திருப்பாய். எதையும் கண்டு கொள்ளாமல் தவம் இருப்பார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தேவைப்படும் வரங்களும் அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீ இப்பொழுதுன்னு சாதாரணமாக என்னிடம் வரத்தை கேட்கிறாய். உன்னை நான் இப்படி செய் அப்படி செய் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அப்படி செய்தவர்களுக்கே வரங்களானது ஒரு எத்தனையோ வருஷங்கள் கிடைத்துதான் கிடைத்திருக்கிறது. ஆனால் உன்னுடைய மனதில் உடனடியாக எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயே, அதை தான் சொல்ல வருகிறேன். நீ எனக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம், புரிகிறதா? நீ எனக்காக பூஜையோ புனஸ்காரங்களோ எந்த ஒரு விஷயத்தையும் எனக்காக நீ கஷ்டப்பட்டு செய்து எதிலேயும் நீ பாடுபட வேண்டாம். என்னுடைய பிள்ளை நிம்மதியாக இருந்தாலே போதும். நான் என்னுடைய பிள்ளைக்கு செய்து விடுவேன். அது மட்டும் அல்லாமல் என்னுடைய பிள்ளை என்னை முழுமையாக நம்பினாலே போதும். கண்டிப்பாக என்னுடைய பிள்ளைக்கு அனைத்து விஷயங்களையும் நான் செய்து விடுவேன். எனக்கு எதையும் பற்றி கவலைகள் எல்லாம் கிடையாது தங்கமே. என்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், அது மட்டும்தான் என்னுடைய முக்கியமான கவலைகளை. அதனால்தான் நான் இப்பொழுது வந்துள்ளேன், புரிகிறதா? உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசைகளும் உன்னுடைய மனதில் இருக்கும் ஏக்கங்களும் என்னவென்பதை நான் அறிந்தேன். நீ சொல்லும் பொழுது ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு உன்னுடைய மனதில் வலியாகவும் ரணங்களாகவும் இருக்கிறது என்பதை நான் அறிந்தேன். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். எத்தனையோ பிடியிலிருந்து தப்பித்து உன்னுடைய வாழ்க்கை வெளியில் நீ கொண்டு வந்து இருக்கிறாய். உன்னுடைய மனநிலைமைகளை நான் புரிந்துதான் இப்பொழுது இந்த முடிவையே நான் எடுத்தேன். தங்கமே, இன்று இரவு இந்த இரவு நீ தூங்கும் பொழுது நான் சொல்லும் இந்த எண்ணை மட்டும் நீ கையில் எழுதி வைத்துவிட்டு தூங்கினால் போதும். நீ எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று கேட்கிறாயோ அது கிடைக்கும். நீ முக்கியமாக ஒரு விஷயம் தெரிந்து கொள். எனக்கு இந்த அறை முழுவதும் பணம் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அப்படிப்பட்ட விஷயமெல்லாம் நடக்காது. அதெல்லாம் வரமும் கிடையாது. எனக்கு அடகில் இருக்கும் நகை முழுவதும் நாளை காலைக்குள் என்னுடைய வீட்டுக்குள் இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நான் கேட்க சொல்லும் விதத்தில் கேட்க வேண்டும். அதாவது, நாளையிலிருந்து என்னுடைய தொழில், நான் செய்யும் தொழில் நான் நினைப்பது போல பல லாபங்களோடு இருக்க வேண்டும். அப்படி நினைக்கலாம். எந்த ஒரு உறவு உன்னிடம் பேசவில்லையோ, உனக்கு நெருக்கமான உறவு எந்த ஒரு உறவு உன்னிடம் பேச வேண்டுமோ அந்த உறவு பேச வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய கையில் இந்த எண்ணெய் எழுதி கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால், எனக்கு படிப்பே வரவில்லை, அந்த படிப்பானது என் மூளையில் ஏறி நான் நாளையிலிருந்து படிக்க ஆரம்பித்து விடணும் என்று எண்ணி விடலாம். என்னுடைய கடனை அடைக்க எனக்கு தேவையான பணங்களானது நாளையிலிருந்து வர ஆரம்பிக்க வேண்டும் என்று எழுதலாம். இது போல விஷயங்கள், அதாவது உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நினைத்து நீ எழுதினால் கட்டாயமாக உனக்கு அந்த விஷயங்கள் நாளையிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும். இதை நிறைய பெயர் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். நீ உபயோகப்படுத்திப்பார். இந்த மாதிரியான சூட்சமமான விஷயங்கள் அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் தெரியாது. ஆனால்
ஆனால் உனக்கு இப்பொழுது தெரிய வருகிறது என்றால் உன்னுடைய நேரமும் காலமும் சரியாக போகிறது, உனக்கு நல்ல நேரம் துவங்கும் நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். யார் ஒருவனுக்கு திடீரென்று ஒரு வாழ்க்கை வருகிறதோ, அதாவது உனக்கு நீ இந்த இடத்தில் இதை செய் நல்லது நடக்கும், அந்த இடத்தில் இதை செய் என்று யாரோ ஒருவர் யோசனை கொடுக்கிறாரோ அது தெய்வம் கொடுப்பதுதான் என்று நினைத்து கொள்ளுங்கள். இல்லை இல்லை, இவன் யாரென்றே எனக்கு தெரியாது, இதெல்லாம் நாம் ஏன் செய்ய வேண்டும் என்றால் தெய்வம் உனக்கு அசிரியாக சொல்வது உனக்கு எப்படி நடக்கும் புரிகிறதா? நான் உன்னுடைய அப்பா. உனக்கு என்னென்ன தேவைகள், உனக்கு என்னென்ன விஷயங்கள் வேண்டும் என்பதை உன்னை விட எனக்கு அதிகமாகவே தெரியும். எல்லா காலகட்டத்திலேயும் நீ பத்திரமாக இருக்க வேண்டும், நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது மட்டுமே என்னுடைய வேலை. ஒரு அம்மாவும் அப்பாவும் ஒரு பிள்ளையை படிக்க வைக்கும் பொழுதோ இல்லை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுதோ அந்த பிள்ளை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். அதே போலத்தான் நானும். நீ நன்றாக இருக்க வேண்டும், எல்லா காலத்திலேயும் உனக்கு பிடித்தது போலவும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்பதையும் தான் நான் விரும்புவேன். ஒவ்வொரு இடத்திலேயும் உன்னை நான் அசிங்கப்படுத்த மாட்டேன். நீதான் நினைக்கிறாய் சாய் நம்மை அசிங்கப்படுத்தி விடுவாரோ என்று. நான் ஒரு காலமும் ஒரு பொழுதும் யாரையும் அசிங்கப்படுத்துவது கிடையாது. அவனவன் செய்வதற்கான சில விஷயத்தை தான் அவனவன் அனுபவிக்கிறான். அம்மா, உன்னுடைய நிலைமைகளை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொண்டுதான் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். கூடிய விரைவில் எல்லா விதத்திலும் உனக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் செய்வேன். நான் சொல்வதை மட்டும் செய். உன்னுடைய கையில் 9650 9650 9650 இந்த எண்ணை உன்னுடைய கையில் எழுதிவிட்டு உனக்கு என்ன தேவையோ, நான் ஏற்கனவே சொன்னது போல நாளையிலிருந்து படிக்க ஆரம்பிக்க வேண்டும். எனக்கு அது மனதளவில் நிற்க வேண்டும். நான் தேர்ச்சியில் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்பதும், அதற்கு பிறகு நாளையிலிருந்து என்னுடைய தொழில் முன்னுக்கு வர வேண்டும். நான் எதிர்பார்த்த பணங்கள் லாபங்கள் அடைய வேண்டும். நாளையிலிருந்து நான் கடனை அடைக்கும் அளவுக்கு எனக்கு பணங்கள் வர வேண்டும் என்பது, இது போன்ற விஷயங்கள், வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை நினைக்க வேண்டும். நினைத்து கொண்டு நீ இதை ஒரே ஒரு முறை கையில் எழுதிவிட்டு படுத்து தூங்கு. இதை யாரிடம் பகிர்ந்து கொண்டு இருக்க வேண்டாம். யாருக்கும் தெரியாமல் உள்ளங்கையில் எழுதிவிட்டு படுத்துவிடு. நாளை காலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமும் சந்தோஷமும் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இன்று நாள் இப்படி இருக்கிறது என்றால் எல்லா நாளும் இதே போல கஷ்டமாக இருக்கும் என்பது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களும் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமாக அனைத்து விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். கவலைகள் என்பது வாழ்க்கையில் தேவையே அல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் வெறுக்காது. எல்லா விஷயத்திலும் ஒவ்வொரு சூட்சும வழிகள் உண்டு. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். கூடிய விரைவாக நான் நிச்சயமாக உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நல்லது என்ற ஒரு விஷயத்தை கூடிய விரைவில் செய்து உன்னை வாழ வைப்பேன். இனிமேல் உனக்கு எல்லாமே கொண்டாட்டம்தான். இனிமேல் எந்த ஒரு விஷயத்திலேயும் ஐயோ இந்த விஷயத்தை இழப்போமோ என்ன நினைக்காது. இழப்புகள் என்பது எந்த விஷயத்திலேயும் இனிமேல் வராது. ஏனென்றால் உனக்கு நான் சூட்சுமமான வழிகளை சொல்லி கொடுத்து விட்டேன். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான திருப்திகளும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் அழகழகான மாற்றத்தையும் அழகழகான விஷயத்தையும் செய்து கொடுப்பேன். நேரமும் காலமும் கண்டிப்பாக இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு துணையாகத்தான் இருக்கும். நம்பிக்கை வையுங்கள். இந்த சாயின் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டேன். நான் இன்று மட்டும் உனக்காக ஆறுதலுக்காக செல்லவில்லை. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சுபமாகவும் எல்லாமே அற்புதமாகவும் தான் நடக்கும்.
இன்று ஒரு விஷயமானது உனக்கு இல்லை என்றால் நாளை அதைவிட அற்புதமானது நடக்கும். இப்பொழுது இருக்கும் நேரங்கள் இப்படி இருக்கிறது. ஆனால் இந்த சுட்சமமான விஷயத்தை செய்துதான் பாரேன், எந்த அளவுக்கு மாற்றங்கள் வருகிறது என்று. செய்து பார்க்கும் வரைக்கும் சந்தேகம் இருக்கும். செய்து பார்த்த பிறகு நிச்சயமாக இது ஒவ்வொரு நாளும் நீ எழுத ஆரம்பிப்பாய். நல்லதே நடக்கும். எல்லா காலமும் உனக்காகவே உன்னோடே இந்த சாய் இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.